கதையின் தொடர்ச்சி. காய்ந்து போன உதடுகளை நாவால் தடவிக்கொண்டு கிளியுடன் நின்று கொண்டிருந்தான் வைரவன். உண்மையில் மணப்பந்தலில் உட்கார்ந்திருக்கும் மணமக்கள் போல் அவர்கள் இருவரும் புதிய ஆடையில் மாலையும் கழுத்துமாக அழகாக இருந்தனர். இணை பிரியாத சிட்டுக்குருவிகள் போன்ற இவர்களை இந்த பாவி இதற்கு மேல் வைரவனால் சிந்திக்கவே முடியவில்லை. சித்தப்பா, தலையை சுற்றுகிறது. தமயந்தியின் வாய் குடறியது. கண்கள் சொருகின. அப்படியே துவண்டு சோஃபா மீது சாய்ந்து விட்டாள். என்னம்மா குழந்தை? பதறிக்கொண்டு வைரவன் அருகில் வருவதற்குள் தொப்பென்று கம்பள விரிப்பின் மீது சிவநேசன் மயக்கமாக குப்புற விழுந்து விட்டான். அதிர்ந்து போன வைரவன் பேசத் தோன்றாது விழித்தான். பாவி பயல், கொன்னுட்டானே! மருந்து கடையிலிருந்து விஷத்தை கொண்டு வந்து எப்படி எதில் போட்டான் சண்டாளன்! என்னடா முழிச்சிட்டு நிற்கிற? கதவை திறக்கிறேன். ஒவ்வொருத்தரா தூக்கிட்டு வா. முதல்ல மாப்பிள்ளையை. அவன் பிணமாக கணக்கிறான். தூக்க முடியலன்னா தரன்னு இழுத்துட்டு வா. மேலே சிராய்ச்சா குற்றமில்லை. செத்து போயிட்டாங்கன்னு தானே கவலைப்படுற? அப்படி சுலபமாக செத்து விடுறத நான் விரும்பலையே. முருகனை வணங்க போன போது நீ உள்ளே குழம்பு எடுத்து வர போயிருந்தியே. அப்போது நான் பாயாச கிண்ணத்தில் தூக்க மருந்த அளவோடு போட்டு கலக்கி வச்சிட்டேன். தேன் குடித்த நரி மாதிரி காதல் மயக்கத்தில் இருந்த 2 பேருக்கும் பாயாசத்தின் ருசி மாறி இருந்தது கூட தெரியல. குடிச்சிட்டாங்க, மயங்கி விட்டாங்க. ராத்திரி முழுவதும் நல்லா தூங்குவாங்க. விடிஞ்சு எழுந்த பிறகு தான் கதையே வேறாக இருக்க போகிறது. மற்றதெல்லாம் அங்கே நான் சொன்னபடி தயாராகத்தானே வச்சிருக்க? அதட்டினார் அவர். கோவிலுக்கு நீங்கள் போயிருந்தப்போ சட்டியில் சோறும் பீங்காங்கிணத்தில் தண்ணீரும் கொண்டு வச்சுட்டு வந்தேன். சட்டை பையில் இருந்த சாவி கொத்தை எடுத்து ஒரு சாவியை தேடி கையில் பிடித்து கொண்டார். மயங்கி கிடந்த சிவநேசனை அள்ளி தோளில் போட்டுக்கொண்டு சுமக்க அவனுக்கு சிரமமாக தான் இருந்தது. பின்கட்டு தாழ்வாரத்தை தாண்டி அங்கிருந்து ஒரு பெரிய அறைக்குள் வந்தார். பழைய சாமான்கள் நிறைந்த ஒரு தூசி படிந்த அறை அது. பலகைகள், ஷட்டர்கள், உத்திரங்கள் என்று பல பொருட்கள் குவிந்து கிடந்தன. அவற்றை புரட்டி அவன் காலையிலேயே அங்கே வழி செய்து வைத்திருந்தான். அலமாரி போல் தென்பட்ட ஒரு கதவை அவர் சாவி போட்டு திறந்தார். உள்ளே இறங்கிச் செல்ல பல படிகள் தென்பட்டன. விளக்கில்லாததால் ஒரே இருட்டு. டார்ச் விளக்கை சுழற்றி கொண்டு படிகளில் அவர் இறங்க பின்னால் அவன் சென்றான். கொஞ்ச தூரம் சென்றதும் தாழ்வாரம் போன்றதொரு கூடம். அதை கடந்ததும் இன்னொரு கதவு. அதையும் சாவி போட்டு திறந்தார். குப்பென்று மக்கள் நாற்றம் முகத்தில் மோதியது. பல நாள் பெருக்காது, கவனிக்கப்படாது, புறக்கணிக்கப்பட்ட ஒரு பாதாள அறை அது. டேய், மாப்பிள்ளையை தரையில் போடு. அவளையும் தூக்கிட்டு வா. விளக்கு காட்டுறேன். மாலையும் புது துணிகளும் அப்படியே இருக்கட்டும். மணக்கோலத்தோட பிணக்கோலத்திற்கு போகட்டும். பட்டினி கிடந்து செத்தாலும் 2 பேரும் சேர்ந்து சாவோம்னு சவால் விட்டாலே சாகட்டும், சிரித்தார் தேவநாதன். தட்டு தடுமாறிக்கொண்டு தமயந்தியை தூக்கி கொண்டு வந்து சிவநேசன் அருகே கிடத்தினான் வைரவன். பார், கடைசியாக உன் பேத்தியையும் அவள் தேர்ந்தெடுத்திருக்கிற மாப்பிள்ளையையும் பார்த்துக்கோ. பிறகு எப்போ பார்க்க போற? இகழ்ச்சியாக முறுவலித்த அவர் டார்ச் விளக்கொளியை அவர்கள் முகத்தின் மீது சுழற்றினார். திடீர் என்று வைரவன் தாங்க மாட்டாத துயரத்தில் குலுங்க குலுங்க அழுதான். அந்த நிலையிலும் கொள்ளை அழகுடன் உறங்கிக் கொண்டிருந்த தமயந்தியை பார்த்ததும் அவன் மனம் பதறி போய்விட்டது. ஐயா, பேச முடியாது திணறினான். தேவநாதனுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. ஓங்கி தன் கை முஷ்டியால் அவன் முதுகில் ஒரு குத்துவிட்டார். ஐயோ என்று வலி தாங்காத அவன் அலறிவிட்டான். பார்த்தாச்சா? பிறகு புறப்பட வேண்டியதுதானே? ஒப்பாரி வைக்கிறியா மடையா? பட்டினி, பசி, காற்று இல்லாது 10 நாளில் 2 பேரும் பரலோகம் போயிடுவாங்க. அணு அணுவாக வேதனைப்பட்டு செத்து போவாங்க. சாகட்டும். இங்கிருந்து எத்தனை சத்தம் போட்டாலும் யாருக்கும் கேட்காது. 2 கதவுகளை தாண்டி கொண்டு இருட்டிலே எப்படி தப்பிச்சு வெளியே வருவாங்க? இந்த தேவநாதன் யாருன்னு கடைசி நிமிஷத்தில் தமயந்தி புரிஞ்சுக்குவா. அகங்காரி நெருப்பை கக்கினார். வைரவன் வாயை திறக்கவில்லை. மடையா, அவன் கையில் இருக்கும் மோதிரத்தையும் அவள் கழுத்து, கை, காதில் இருக்கும் நகைகளையெல்லாம் சீக்கிரம் கழற்று. எத்தனை நேரம் இங்கே நிற்பது? எனக்கு மூச்சு அடைக்கிறது. புது துணி, மாலை இவைகளை விட்டுவிடு. அதோடு போகட்டும் 2 பேரும். விகாரமாக சிரித்தார். வைரவன் அவசரமாக நகைகளை களைந்தான். எல்லாவற்றையும் அவரிடம் பத்திரமாக கொடுத்தான். சரி, கிளம்பு. இன்னும் என்ன இருக்கு பார்க்க? பிணத்தை வச்சதும் திரும்பி பார்க்காம சுடுகாட்டிலே
நடக்காராப்பல போ மேல. இவங்க இனிமேலே பிணந்தான். குரூரமாக சிரித்தார். இந்த மனிதருக்கு கட்டாயம் பைத்தியம் பிடித்திருக்கிறது. இல்லாவிட்டால் இப்படி ஒரு வெறி ஏற்படுமா? எண்ணி வெகுண்ட வைரவன் மெல்ல மேலே ஏறி வந்தான். முதல் கதவை பூட்டிவிட்டு தேவநாதன் நடந்தார். மேலே வந்து இரண்டாவது கதவையும் பூட்டிவிட்டு சாவி கொத்தை செல்லமாக குலுக்கி தம் பையில் போட்டுக்கொண்டார். முன்போல் பலகை உத்திரங்கள் எல்லாவற்றையும் நகர்த்தி அலமாரி போன்ற அமைப்பை மூடி மறைத்தான் வைரவன். நேரே தேவநாதன் குளியல் அறைக்குள் புகுந்து நன்றாக ஸ்நானம் செய்துவிட்டு வேறு உடுத்தி கொண்டார். இங்கும் அங்கும் உதிர்ந்து கிடந்த பூக்களை அள்ளி குப்பை கூடையில் போட்டான் அவன். அவர் சொற்படி தமயந்தியின் அறைக்குள் புகுந்து பீரோவை திறந்து அவள் புடவை துணிகளை வாரி களைத்து போட்டான். அழுக்காக விட்ட தன் துணிகளையும் எஜமான் துணிகளையும் வேலைக்காரிக்கு தெரியாதிருக்க சோப்பு போட்டு துவைத்து கொடியில் காய போட்டான். பின்னர் தானும் குளித்துவிட்டு வேறு உடுத்தி கொண்டான். சமையல் அறைக்குள் புகுந்து எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்யத் தொடங்கினான். மீதி சாப்பாட்டை எல்லாம் குப்பை தொட்டியிலோ அல்லது சாக்கடையிலோ கொட்டிவிடு. விருந்து நடந்த சங்கதி வேலைக்காரிக்கு தெரியக்கூடாது அவர் உத்தரவு. தலை முழுகியாச்சு. இனிமேல் நிம்மதியாக தூங்கலாம். மற்றவைகளை நாளைக்கு நான் கவனிச்சுக்கிறேன். வேடிக்கையாக சொல்லிக்கொண்டே அவர் மாடிப்படிகளில் அமைதியாக ஏறி கொஞ்சமும் அஞ்சாது தமது படுக்கையில் போய் விழுந்தார். இந்த பயங்கர அனுபவத்திற்கு பின்னர் வெகுநேரம் வைரவன் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அடுத்த நாள் சிறிது பொழுதில் ஊர் முழுவதும் செய்தி பரவிவிட்டது. அந்த பெருமையையும் அவருடையதாகவே இருந்தது. பஞ்சாயத்து தலைவரை வரவழைத்து ஓவென்று அலறி அவரை கட்டிக்கொண்டு கண்ணீர் வடித்தார். தமயந்தி என் கடை கணக்கனுடன் ஓடி என்னை அவமானப்படுத்தி விட்டாளே, எப்படி நான் இனி உயிர் வாழ்வேன்? புலம்பி தீர்த்தார். பஞ்சாயத்து நாயகர் ஆறுதல்கள் பல சொல்லி சமாதானப்படுத்தினார். அவர் தமது படைகளுக்கு விஷயத்தை ரகசியமாக சொல்ல அவர்கள் மற்றவர்களிடம் கிசுகிசுக்க கால் தலை வாளுடன் சங்கதி புது உருவெடுத்து நெருப்பாக பரவியது. சிறிது பொழுது சென்றதும் காரை எடுத்துக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் வரை போய்விட்டு விரக்தியாக திரும்பி வந்தார் தேவநாதன். வைரவா, தமயந்தி மேஜர் தன் இஷ்டப்பட்டவனுடன் கிளம்பி போய் பதிவு திருமணம் செய்து கொண்டால் அதை தடுக்க நமக்கோ சட்டத்துக்கோ உரிமை இல்லையாம். நம் வீட்டில் ஏதாவது திருடிக்கொண்டு போயிருந்தால் நடவடிக்கை எடுக்க முடியுமாம். என்ன செய்வேன்? போனவள் கட்டின புடவையோடு தானே போனாள். வெளியே போய் என்னென்ன கஷ்டப்பட போகிறாளோ? புலம்பி தள்ளினார். வீடு கூட்டி கொண்டிருந்த வேலைக்காரிக்கு அழுகை வந்துவிட்டது. இந்த துக்கர பெண் இப்படியா ஒரு காரியம் செய்யும்? எத்தனை பெரிய மனுஷன்! உருகி அழுகிறாரே பாவம்! அவளும் கூட சேர்ந்து அழுதாள். அடிக்கடி மூக்கை முந்தானையால் துடைத்து கொண்டாள். பின்னர் பத்திரிகையில் பலமுறை விளம்பரம் செய்தார். அருமை மகளே, உன்னை மன்னித்து விட்டேன். உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வா. உன்னை காணாமல் தவிக்கும் சித்தப்பா என்று படம் பிரசுரிக்காது மர்மமானதொரு விஷயத்தை பல பத்திரிகையில் பல மாதங்கள் கொடுத்தார். அனுதாபிகள் கூட்டம் பல நாட்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. பிறகு அரசங்குடி மக்கள் தமயந்தியையும் மறந்து போனார்கள். அந்த பயங்கர நிகழ்ச்சியை நினைத்த போதெல்லாம் தூக்கம் பிடிக்காமல் முருகா முருகா என்று 1000 முறை வைரவன் ஜெபித்திருக்கிறான். காற்று புகாத அந்த பாதாள அறையில் என்ன நடந்திருக்கக்கூடும் என்று நினைக்கும் போதே அவன் நெஞ்சு அந்த பயங்கரங்களை எண்ணி பதறி போகும். இந்த பழிகாரன் வீட்டில் வேலை கமர்ந்து எத்தனை சிக்கலில் மாட்டிவிட்டு விட்டது எண்ணி கோபத்திலே கொதிப்பான். உறக்கம் இல்லாமல் சித்திரவதைகள் எல்லாவற்றையும் பொறுமையோடு அனுபவித்து கொண்டிருந்தான். வைரவா, இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மறுபடியும் பழச்சாறு எடுத்து வர ஒரு யுகமா? தோட்டத்தினின்று எழுந்தது அவரது உரத்த குரல். திடுக்கிட்டு அவன் கடந்த காலத்திலிருந்து விடுபட்டு விழித்து கொண்டான். வைரவா, மறுபடியும் தேவநாதன் எரிச்சலுடன் கத்தி கூப்பிட்டார். இதோ வந்துட்டேன். பழரச டம்ளருடன் தன் தள்ளாமையை உதறிவிட்டு அவன் தோட்டத்திற்குள் வேகமாகச் சென்றான். உறிஞ்சி பழச்சாற்றை சுவைத்து குடித்துவிட்டு காலி டம்ளரை அவன் கையில் கொடுத்தார். உனக்கு ஞாபகம் இருக்கா? நாளைக்கு தமயந்தியின் பிறந்த நாள். 4 வருஷமா நான் மறந்து விட்டிருந்த இந்த நாள். அவன் வாயை திறக்கவில்லை. நாளைக்கு அதை விமர்சையாக கொண்டாட விரும்புகிறேன். பகல் சாப்பாட்டுக்கு பால் பாயாசம் வச்சிடு. அப்படியே ஒரு வேடிக்கை செய்து பார்க்க நான் ஆசைப்படுகிறேன். வைரவன் மார்பு படபடவென்று அடித்து கொண்டது. மூச்சு நின்றுவிடும் போன்ற ஒரு மிரட்சி அவனுக்கு. இன்னும் இந்த பாவி என்ன வேடிக்கை செய்ய விரும்புகிறான்?
செய்த கொடுமைகள் எல்லாம் போதாதா? என்னடா முழிக்கிற? உயிலில் அவளுக்கு அத்தனை பணமும் எழுதி வச்சிருக்கேனே, அவள் பிறந்த நாளை நாம் கொண்டாட வேண்டாமா? டாக்டர் கிடக்கிறார். ஒரு நாள் பத்தியத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வயிறு நிறைய காரசாரமாக சாப்பிட போகிறேன். நல்ல ருசியாக சமைக்கணும். தமயந்திக்கு இப்போ என்ன வயசு? 24 இருக்கும். என்னை கட்டி கொண்டிருந்தால் கழுத்து நிறைய நகையும் இடுப்பிலே ஒரு புள்ளையுமா வீட்டுக்கு ராணியாக இருந்திருக்கலாம் இல்லையா? வைரவா, அந்த தரித்திரம் பிடிச்சவளுக்கு இந்த வீட்டு உப்பை திங்க கொடுத்து வைக்கல. ஹ ஹ, வெறி பிடித்தார் போல சிரித்தார். வைரவனுக்கு ஏனோ அவரை பார்க்கவே பிடிக்கவில்லை. தமயந்தி சொன்னது உண்மைதான். தேவநாதன் ஒரு சாடிஸ்ட். பிறரை துன்பப்படுத்தி அதில் ஒரு இன்பம் காணும் பயங்கர அரக்கன். சந்தேகமே இல்லை. தேவநாதன் ஒரு சாடிஸ்ட். தனக்குள்ளே பல முறை கோபத்துடன் சொல்லிக்கொண்டான். மறுநாள் காலை தோட்டத்திலே உலாவிக் கொண்டிருந்த தேவநாதன் ரோஜா பந்தி அருகே சென்று அன்று மலர்ந்த ஒரு அழகான பெரிய சிவப்பு ரோஜா மலரை காம்போடு கிள்ளி கையில் எடுத்துக்கொண்டார். நேரே வேகமாக வீட்டுக்குள் வந்தார். காலடி ஓசை கேட்டு பதட்டமாக சமையல் அறையிலிருந்து எட்டி பார்த்தான் வைரவன். சாப்பாட்டறை சுவற்றில் ஒரு பக்கத்திலே தொங்கிய தமயந்தியின் புகைப்படத்தருகே வந்து நின்றார் அவர். ஹாப்பி பர்த்டே டு யூ மை டியர். உரத்து குவிச்சிரித்தார். வைரவனை திரும்பி பார்த்து கண்களை சிமிட்டினார். முகம் சுருங்கி மனம் விரும்பி மரமாக நின்றான் அவன். ஏண்டா மடையா, தமயந்திக்கு சிவப்பு ரோஜான்னா உசுராச்சே. தினமும் ஒரு பூ பறித்து படத்தில் வச்சா உன் பேத்தியின் அழகு குறைஞ்சா போயிடும். மனுஷங்க உசுரோடு இருக்கிறவரை தான் மதிப்பு, மாலை, மரியாதை எல்லாம். செத்த பிறகு அவங்களை சுடுகாட கூட மறந்துடும். பாசமுள்ள பாட்டன் கூட பேத்தியை மறந்துட்டானே. ஹி ஹி, அட்டகாசமாக சிரித்தார். காலையிலிருந்து அவரது பேச்சு போக்கு ஒன்றுமே அவனுக்கு பிடிபடவில்லை. குளியல் அறையில் உரத்த குரலில் பாடிக்கொண்டே வெகுநேரம் குழாயை திருப்பி விட்டு கொண்டு குளித்தார். மாடிப்படிகளில் சின்ன பையனைப் போல வேகமாக இறங்கி வந்தார். காலை ஆகத்திற்கு வைத்தியர் பத்தியமாக கொடுத்த அளவுக்கு மீறி 5 இட்லிகளையும் அரை சட்னி சாம்பாரையும் தீர்த்தார். 2 தடவை காப்பியை கோப்பை நிறைய ஊற்றி குடித்தார். ஐயா, டாக்டர் வந்து என்று ஆரம்பிக்கும் முன் புலியாக சீறி விழுந்தார். டாக்டர் கிடக்கிறார். கிராமத்து வைத்தியர். இப்போதெல்லாம் இரத்த அழுத்தம், மாரடைப்பு இவைகளுக்கு பல புதிய முறைகள் வந்திருக்கு. இந்த 10ஆம் பஜலி பழைய காலத்து முறைகளோடு அமுங்கி கிடக்கிறார். நான் அமெரிக்கா பத்திரிகை ஒன்றை வாசித்தேன். மாரடைப்பு வந்த ஒருத்தன் மாடிப்படிகளில் 10 முறை மேலும் கீழும் ஓடினானாம். ஒன்றும் ஆகலை. தேக பயிற்சி, நல்ல சாப்பாடு, ஓய்வு, கவலை இல்லாத வாழ்வு, இது போதும். வேறு மாத்திரை மருந்து தேவையில்லைன்னு எழுதியிருக்கான். என்னடா அப்படி பார்க்குற? கோபத்துடன் உருமினார். வைரவனுக்கு கொஞ்சம் அச்சமாக இருந்தது. இப்போதெல்லாம் எஜமான் மதுவை தொடுவதே இல்லையே, பின் ஏன் இப்படி விபரீதமாக பேசுகிறார், நடக்கிறார்? ஒரு சமயம் புத்தி பேதலிச்சு ஆரம்பிச்சிருச்சோ? அவன் உள்ளத்திலே குழம்பிக் கொண்டிருந்த சந்தேகத்திற்கு விளக்கம் தருகிறவர் போல, ஏண்டா திரு திருன்னு முழிக்கிற? எனக்கு பைத்தியம் கீத்தியன்னு பிடிச்சிட்டுதான்னு பயப்படுறாயா? என் மூளை இதுக்கெல்லாம் கலங்கிடாது. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன் தெரியுமா? தமயந்தியை போய் பார்க்க போகிறேன். நீயும் நானும் அவள் இருக்கிற கோலத்தை கண்டு ஆனந்தப்பட வேண்டாமா? அவள் பிறந்த நாளை விசேஷமாக கொண்டாடப் போகிறோம். வைரவன் நகர முடியாது ஸ்தம்பித்து நின்று விட்டான். இப்படியும் ஒரு ஆசையா? இவன் என்ன மனிதன்?